அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே, இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்து கொள்ளுங்கள். நிறைய பேருக்கு சிந்தனையில தான் போராட்டம். கடந்த காலங்களை குறித்து நினைவு, வரப்போகிற காலங்களை குறித்து நினைவு, அவர்களை சுற்றிலும் இருக்கிற வேதனைகள், பாடுகள், கலக்கம், கண்ணீர், இவைகளையே நினைச்சிட்டே இருப்பாங்க. இப்படி நினைக்க 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 சரீரமும் சோர்ந்து போகும், ஆவிக்குரிய வாழ்க்கையும் சோர்ந்து போகும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறவர்களுக்கு இந்த வசனத்தின் மூலம் ஒரு காரியத்தை பேதுரு சுட்டி காண்பிக்கிறார். கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்கள் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்து கொள்ளுங்கள். அவர் நமக்காக பாடுபட்டாரு, அவமானப்பட்டாரு, சிலுவை சுமந்தாரு, வேதனையை அனுபவித்தாரு, முள்முடி சூட்டினாரு, சிலுவையில் அடிக்கப்பட்டாரு, இன்னைக்கு ஜீவனோடு இருக்கிறாரு. அப்படிப்பட்ட சிந்தையை, அப்படிப்பட்ட பாடுகளை அவரையே நினைத்து கொள்ளுங்கள். அப்போ உங்க லைஃப்ல நீங்க உங்க ஜீவியத்தை மாற்ற முடியும். ஏனென்றால் அவரே அவ்வளோ ஒரு பெரிய பாடுபட்டார். நான் படுகிற பாடெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஆகையினால் அவருடைய பாடுகளை தியானிக்க தியானிக்க, இப்போ அவருடைய தழும்புகளை தியானிக்க நாம சுகமாகும். அவருடைய பாடுகளை தியானிக்க தியானிக்க நம்ம இன்னும் அவர்கிட்ட நெருங்குகிறதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். இதே பேதுரு 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே சொல்கிறார், இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார். அவர் நமக்கு ஒரு மாதிரியை, முன்மாதிரியாய் ஜீவித்து கடந்து போயிருக்கிறார். இப்போ அவருடைய பாடுகள் நினைக்க நினைக்க நம்ம பாடுகளை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு, ஆண்டவரே இன்னும் நான் உங்ககிட்ட நெருங்கணுன்ற ஒரு எண்ணம் வரும். அது நமக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். உங்க பாடுகள், உங்களுடைய வேதனைகளை மறந்து விடுங்கள். நிச்சயமாய் கர்த்தர் ஒரு நேரத்தில் உங்க வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். உங்க ஜீவியத்தில் ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட மாற்றம் வரும். ஆனா இந்த சிந்தையை நமக்குள்ள வேண்டாம். மாம்ச சிந்தையோ, உலக சிந்தையோ, பல சிந்தனைகளையோ வேண்டாம். கிறிஸ்து நமக்காக மாம்சத்தில் பாடுபட்ட அந்த சிந்தனையை கொண்டு வருவோம். நாம் ஆண்டவரோடு நெருங்குவோம். நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். சேர்ந்து ஜெபிக்கலாமா? அன்பான பிதாவே, இந்த காலை நேரத்துக்காய் ஸ்தோத்திரம். எங்களுடைய சிந்தனையில் வருகிற உலக பிரகாரமான காரியங்களை நாங்கள் எடுத்துவிட்டு எங்களுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்த எங்கள் ஆண்டவர் இயேசுவையே நினைக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசு இரட்சகர் நாமத்தின் மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. Amen.